ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம ரோட் சைடில் பீச்சில் எல்லாம் சுட சூப்பராக சுண்டல் வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாருமே அதை சாப்பிட்டும் பார்த்துருப்போம். அதே சுண்டலை நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அதே டேஸ்ட் வருதா? ஆனால் பல பேருக்கு அது வந்திருக்காது. அதனால் நாம் இன்றைக்கி ஆத்தென்டிக்கான மசாலா சுண்டல் ரெசிபி தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மசாலா சுண்டல் செய்கிறதுக்காக பச்சை சுண்டல் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுட்டு 3-4 விசில்ஸ் விட்டு பாயில் பண்ணிவிடுங்க. நம்ம பாயில் பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது பாயில் ஆகி வரும்பொழுது சால்ட்டோடு இருக்கும். இல்லைன்னா நம்ம கிரேவியில் அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ரெட் சில்லி, 2 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கிரேவிக்கு சரியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் பாயில் பண்ணுறதுக்கு உப்பு போட்டிருக்கிறதுனால அதுக்கு தகுந்தா போல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம குக்கரில் ஒரு 5-6 விசில்ஸ் பாயில் பண்ணி எடுத்துருக்க சுண்டல் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய கிரேவி நல்லாயிருக்கும். நம்ம தேவையான வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா அதுலேயே வாட்டர்லாம் இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வாட்டரையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா பாயில் ஆகி வந்ததுனால நல்லா அதுவே க்ரீமி டெக்ஸ்சர் கொடுத்துடும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்பொழுது நம்ம இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக கூட நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா இதோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சாச்சுங்க. நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயாச்சு. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை தூவிப்போம். இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கேரட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுப்போம். ஆனியன்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு டொமேட்டோஸ் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துப்போம். இது எல்லாமே நம்ம பிளேட்டில் பாயில் பண்ணி ரெடியாக ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கிற சுண்டல் மேலே அழகாக தூவி சாப்பிடுவோம். நீங்கள் இதே ரெசிப்பியில் வெள்ளை கொண்டக்கடலை, இல்லை கருப்பு கொண்டக்கடலை, இல்லை வெள்ளை பட்டாணி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாம். எல்லாத்துக்குமே இதே ரெசிபி சூப்பராக மேட்ச் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.